தமிழக அரசு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வரும் நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக ஆவடி மாநகராட்சி, கடலூர் மாநகராட்சி மற்றும் தற்பொழுது சிவகங்கை நகராட்சியில் 150வது விழிப்புணர்வு பாடலை துப்புரவு பணியாளர்களுடன் பல்வேறு விழிப்புணர்வு பாடல் மற்றும் நடனத்தின் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் சுகாதார அலுவலர் அப்துல் ஜாஃபர் தற்போது காசநோயை முற்றிலுமாக ஒழிக்க நம் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. காசநோய் இல்லாத தமிழ்நாட்டினை உருவாக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம். விழிப்புணர்வு பாடலை எழுதி பாடியுள்ளார். தற்போது இந்த பாடல் பல சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பல சமூக ஆர்வலர்கள் இதுபோல் சமூக பாடலை கேட்டு வருகின்றனர். எழுதி பாடியவர் எம். அப்துல் ஜாபர், சுகாதார அலுவலர், சிவகங்கை நகராட்சி. உடல் சோர்வு ராத்திரியில் வியத்தலும் கூட, உங்க எடை குறைதல் தொண்டை வலியும் அறிகுறிதாங்க. உடல் சோர்வு ராத்திரியில் வியத்தலும் கூட, உங்க எடை குறைதல் தொண்டை வலியும் அறிகுறிதாங்க. பாலு, முட்டை, மீன், இறைச்சி, பாசி பயிறு சுண்டலுமே. பாலு, முட்டை, மீன், இறைச்சி, பாசி பயிறு சுண்டல் போன்ற சக்தி தரும் உணவுகளை சாப்பிட்டுக்கோங்க. பாலு, முட்டை, மீன், இறைச்சி, பாசி பயிறு சுண்டல் போன்ற சக்தி தரும் உணவுகளை சாப்பிட்டுக்கோங்க. எப்போதுமே சூடான உணவுகளைத்தான் நீங்க தேர்ந்தெடுத்து பக்குவமா சாப்பிட்டுக்கோங்க. காசநோய் உள்ளவுகளை கைகுலுக்கி பேசுவதா? காசநோய் உள்ளவுகளை கைகுலுக்கி பேசுவ. காசநோய் காத்து மூல பரவும் நோயிங்க. ரொம்ப பலகீனமா இருக்கிறவங்க கவனமாயிருங்க. தேவையில்ல தடுப்பு மருந்து இருக்குதுங்க, எடுத்துக்கோங்க. எனவே காசநோய் உள்ளவங்களை ஒதுக்காதீங்க. அவங்க குணமடைய உங்களோட அன்பை கொடுங்க. காசநோய் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம்.